பெரிய பொறுப்புகள்லாம் ஒன்றும் கொடுத்துட போகிறதில்ல. ஒரு பியூனு, வாட்ச்மேனு, அட்டெண்டரு இந்த மாதிரியான ஒரு கீழ்நிலை வேலைகள் தான் அந்த ஏழைகளுக்கு. அவர் சொன்னது கரெக்டுங்க. கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை வச்சு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து காப்பாற்றிருக்கலாம். சார் அது தாவேக்கா மேடை. தாவேக்கா ஏற்பாடு பண்ண அந்த இடத்துல பேசுகிறார் அவர். முதலமைச்சராக பேசலை சார். அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை. ஊழலுக்கு பேர் போன நபர்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்கள் கட்சி தொண்டர்களே உங்களை எப்படி மதிப்பாங்க? அறம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சாவுத்திரிக்கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இது கரூர் விஜய் ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க. பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார். முக்கியமாக அதில் 31 பேருக்கு வந்து அரசு பணி வழங்கியிருக்காரு. இன்றைக்கி கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இடஒதுக்கீடுக்காக போராடினவங்களுக்கு வந்து அரசு வேலை தரணும் அப்படின்னுலாம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகள் இதுக்கப்புறம் நிகழும், நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு சரியான முன்னுதாரணம்னு நினைக்கிறீங்களா விஜய் அவர்கள் செஞ்சது? இல்லை, இதை வந்து ஒரு முன்னுதாரணமாக பார்க்க வேண்டாம். இதை வந்து எல்லாத்தையும் முன்னுதாரணமாக பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்து அந்த 41 பேருடைய இறப்புன்றது வந்து அவங்களை ரொம்ப ஆழமாக பாதிச்சிருக்கு. அதுக்கு அவங்க கட்சி சார்பில் நிவாரணங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, அதை பண்ணியிருக்கிறாங்க. பெரிய பொறுப்புகள்லாம் ஒன்றும் கொடுத்துட போகிறதில்ல. ஒரு பியூனு, வாட்ச்மேனு, அட்டெண்டரு இந்த மாதிரியான ஒரு கீழ்நிலை வேலைகள் தான் அந்த ஏழைகளுக்கு. ஆனால் அந்த சின்ன வேலைகளுக்கு நிறைய மாணவர்கள் படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு அப்படின்னு இணையதளத்தில் விமர்சனம் வைக்கப்படுறாங்க. இல்லை, இது இப்படிலாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுக முடியாது. சரிங்களா? ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டவர் முதலமைச்சராக வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு முடிவு எடுத்து பண்ணுறாரு. இதில் வந்து ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது. இப்படி ரொம்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் வாதம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இது ஒரு அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதிப்பு. ரொம்ப ஏழை எளியவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அடிநிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு போட்டு தரப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த கரூர் மக்களும் இதை வந்து மகிழ்ச்சியாக வரவேற்கிறாங்க. இதில் வந்து யாருமே குதர்க்கமாக வந்து பார்க்கல. ஒரு உயிரிழப்பு ஒரு குடும்பத்துக்கு நடந்திருக்கு, கொடுக்குறாங்க. அது சம்மந்தப்பட்டவர் நேரடியாக அந்த களத்தில் இருந்தவர் அந்த வழியிலிருந்து இதை வந்து செய்யணும்னு நினைக்கிறார், செஞ்சுருக்கிறார். இது வந்து ஒரு மனிதாபிமான உதவியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு தோணுது. இது வந்து நிச்சயமாக யாருக்குமே நான் பார்த்த அளவில் என்னுடைய குடும்பத்துலேயும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, இது ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கிடைக்குது, அதோடு நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். இதை வந்து நீங்கள் அரசியல் பண்ணக்கூடாது. அவங்களும் இதை அரசியல் பண்ணலை, ஒரு மனிதாபிமான ரீதியில் கொடுத்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது அதில் விஜய் பேசும்போது முக்கியமான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. போலீஸ்காரங்க தான் எங்களை நாடகமாடி அந்த உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அந்த கூட்டத்துக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த விதத்தில் உண்மைத்தன்மை இருக்குதுன்னு நினைக்கிறேன் சார்? அதாவது அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி நடக்க போகுது, ஏன்னா அது எல்லாமே பக்காவாக வந்து ரெடி பண்ணி தான் வந்து அன்றைக்கி திமுக காரங்க வந்து அந்த இடத்துல இந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வர்றாரு, வந்து 2 நிமிஷத்தில் கல்லை வீசிடுறாங்க, செருப்பை வீசிடுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஆம்புலன்ஸை உள்ளுக்குள்ளே அனுப்புகிறாங்க. பேச ஆரம்பிச்சிருப்பார், ஒரு ஆம்புலன்ஸ் வரும், ஐயோ வழி விடுங்கப்பா அப்படின்றாரு. அவர் சொன்னது கரெக்டுங்க. அந்த இடத்துல யாராவது ஒரு மனசாட்சி உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இந்த மாதிரியான ஒரு பிளானிங் இருக்குங்க, நீங்கள் தவிர்த்துருங்க, கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, அதை வச்சு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை வந்து காப்பாற்றிருக்கலாம். ஆனால் முன்னாலே நாங்கள் சொன்னோம் விஜய் அவர்கள்கிட்ட, ஆனால் அவங்க கேட்கல, புஷி ஆனந்த் அவர்கள் கேட்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, இன்றைக்கி வந்து அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா அதை எப்படி நாங்கள் தட்டியிருப்போம், அதை கேட்டிருப்போமே. அதை சொல்லியிருந்தால் நீங்கள் கேன்சலே பண்ணுறதுக்கு உரிமை இருக்கின்றாரே, சொல்கிறதுக்கு இல்லை, முடிவெடுக்கிற உரிமையே உங்களுக்கு தான் இருக்குது. ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும், பெரிய உயிரிழப்பு நடக்கும்னா அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்கன்னும் போது நீங்கள் முடிவெடுக்கிற அதிகாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் கேன்சல் பண்ணியிருக்கலாமேன்னு அவர் கேட்குறாரு, அது நியாயம் தானே. கரூர் சம்பவம் வந்து நடந்ததுக்கப்புறம் தேர்தல் நடந்தது. அதற்கு பிறகு நான் கரூர் மக்களை போய் அடுத்த நாளே பார்ப்பேன், ஒரு சீக்கிரமாக போய் பார்ப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னார். இன்றைக்கி வந்து கரூரில் இடைத்தேர்தல் வரும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் அனுதாபத்துக்காக போகலை, அங்கே போய் ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான் மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக போயிருக்கிறாரு. அங்கே அரசு நிகழ்ச்சிகள் இருந்திருக்கு, அப்படியே போயிருக்கிறாரு. இதில் வந்து இப்படி சார் ஏதாவது குதர்க்கமாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம அணுகிட்டு இருந்தோம்னா அணுகிட்டு இருக்க வேண்டியது தான்.
பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சார், போனார். அது முன்பே அவர் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த மக்களுக்கு நேரடியாக ஆறுதல் சொல்லி போகணும்னு நினச்சார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காட்டி மறுத்தாங்க. சரி, ஒரு கல்யாணம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் கூட போகல, ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு நான் எல்லாரையும் வர சொல்லி பார்த்துக்கிறேன். அங்கே கரூர்லேயே ஒரு கல்யாண மண்டபத்துக்கு பேசுனாங்க. யாரும் தர்றதுக்கு முன் வரல. இப்படி பல சிக்கல்கள் இருந்தது. அவர் வந்து கரூர் போகிறதுக்கு பல சிக்கல்கள் இருந்தது. அப்போ இன்றைக்கி ஒரு ஆட்சிக்கு வந்துட்டு பிற்பாடு ஒரு திட்டமிட்டு என்ன பண்ணலான்ட்டு மனசுக்குள்ளே யோசித்து ஒரு 50-60 நாளில் சரி எல்லாருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படியே அங்கே வந்து கரூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய தொழிற்சாலை உருவாக்குறது மூலமாக அந்த மக்களுக்கு, அங்கே இருக்கிற மக்களுக்கு அதிக வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கலாம். பல்வேறு விதமான திட்டங்களை முன்வைத்து கொண்டு அங்கே போயிருக்கிறார். இது ஒன்றும் தப்பாக பார்க்குறதுக்கு ஒன்றும் கிடையாது. விஜயோட கரூர் ஸ்பீச்சில் பல்வேறு விஷயங்கள் பேசியிருந்தார். ஊழல் செஞ்சால் எங்கிட்ட சொல்லுங்கள், விஜய் இருக்காருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டுட்டான் 5 நிமிஷம் பேசினதுக்கு அப்படிங்கிறதும், இப்படி கையை காட்டி அங்கே பிளாங்க் விட்டு அங்கே என்ன சொல்ல வரான்னு தெரில, நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு தெரில, இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் பதவியில் இருக்கிறவர் இப்படி பேசுறது ஒரு சரியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? சார், அது தாவேக்கா மேடை, தாவேக்கா ஏற்பாடு பண்ண அந்த இடத்துல பேசுகிறார். அவர் அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் பேசுகிறாரு, முதலமைச்சராக பேசலை. என்ன இப்போ நான் வந்து ஒரு பத்திரிகையாளராக பேசும்போது பத்திரிகையாளராக பேசுவேன். இதே குடும்பத்தில் என்னுடைய மனைவிக்கிட்டேயோ குழந்தைகள்கிட்டயோ பேசும்போது பத்திரிகையாளராக பேசுனா அவங்க சிரிப்பாங்க. அவங்ககிட்ட நான் வந்து ஒரு தந்தையாக, ஒரு கணவனாகத்தான் பேசணும். அவங்களுக்கு புரிய விதமாக பேசியிருக்காரு அப்படின்னு. ஆமாம், ஒரு முதலமைச்சர் எல்லா நேரங்கள்லையும் இல்லை, அவருக்கு கட்சி தலைவராகவும் இருக்கிறார், அவருக்கான ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்க மத்தியில் அவர் என்ன டோனில் பேசணுமோ அப்படி தான் பேசுவார். சரிங்களா? அவர் முதலமைச்சருடைய அது அரசு நிகழ்ச்சியில் அந்த மேடையில் பேசினா தான் நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணலாம். எம்எல்ஏக்கள் பேரம் வழக்கில் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? சார், அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்கப்பட்டது மிக மிக தவறான ஒரு அணுகுமுறை. அதாவது கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் வந்து அவருக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கிறதுன்றது சொல்லியிருக்கிறாங்க. அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் எல்லாம் செஞ்சதாகவும் அதுக்கான ஃபோன் டேப் எல்லாத்தையுமே எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவரை வந்து கைது செஞ்சுருக்கணும். அவருக்கு ஜாமீன் கொடுத்தது ரொம்ப தப்பான ஒரு அணுகுமுறை. நீதிமன்ற அணுகுமுறை வந்து மிக 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 தவறான ஒரு அணுகுமுறை, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு முயற்சியை, சதி திட்டத்தை செஞ்சிருக்கிற ஒரு நபரை வந்து அதற்கான ஆதாரங்கள் கிடைத்த பிற்பாடும் அவருக்கு ஜாமீன் கொடுக்கறதுன்றது வந்து ஒரு அரசியல் செல்வாக்கு நீதித்துறையில் வந்து ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கியதாக தான் வந்து பார்க்க முடியுது. இப்போ நீங்களே உங்கள் அறம் இணையதளத்தில் பல விஷயங்கள் எழுதுவீங்க, நாங்களும் படிப்போம். முக்கியமாக வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா சார்ந்து போகும்பொழுது இது தூய சக்தி இல்லை அப்படின்ட்டு கடுமையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருந்தீங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர் விஜய்க்கு ஒரு விஜய் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பார்த்ததுலாம் பார்க்குறோம். ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் விஜய் வந்து கூட சேர்த்துக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஊழல் ஒழிப்பார் அப்படின்ட்டு பல்வேறு விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது. அவங்கள விஜய் இன்னும் நெருக்கமாக சேர்த்துக்குவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சேர்த்துக்கிட்டது வந்து அவங்களுடைய இயலாமையிலே சேர்த்துருக்காங்க சார். அதாவது அவங்க வந்து 108 இடங்கள் தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து மேலும் 10 இடங்கள் தேவைப்படுகிறது. கூட்டணியாக இருக்கிற கட்சிகள், அது விசிகாவும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, ஆத்மார்த்தமாக அவங்க வந்து இன்னும் ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லை. அப்பப்போ குற்றங்குறைகளை சும்மா நொட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழலில் திமுக வேறு நான் 3 மாதம் தான் நீ ஆட்சி பண்ணுவேன், 6 மாதம் தான் ஆட்சி பண்ணுவேன்ட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த சூழலில் அவங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வருது. இந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்காக சில தவறான வழிமுறைகள் எடுக்கிறாங்க. என்னை கேட்டிங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக தவிர்த்திருக்க வேண்டும். அரசியலில் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷானவங்க, தூய சக்தி அப்படின்னு நம்புகிறாங்க, மக்கள் நம்புகிறாங்க. நீங்கள் வந்து கரப்ஷன் இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறாங்க. ஏற்கனவே இருந்தவங்க ரொம்ப கரப்ஷனாக இருந்ததுனால அவங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களை, ஊழலுக்கு பேர் போன நபர்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கட்சி தொண்டர்களே உங்களை எப்படி மதிப்பாங்க? அந்த மாவட்டத்தில் இப்போ கரூர் மாவட்டத்துலேயும் சரி, புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் சரி, அந்த தாவேகாவுடைய கட்சி வளர்ச்சிக்காக இத்தனை வருஷம் பாடுபட்ட அந்த முன்னணி நிர்வாகிகள் இன்றைக்கி பின்தங்கி போயிடுவான். ஏன்னா இவங்ககிட்ட பெரிய பணபலம் இருக்குது, ஏற்கனவே அங்கே செல்வாக்கான நபர்கள். இப்போ யாருக்கு அங்கே அதிகாரம் அப்படின்னும் போது அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சமநிலை அற்ற ஒரு போக்கு ஏற்படும்.
ரெண்டாவதாக இவங்களுக்கு நீங்கள் மீண்டும் வாய்ப்பு கொடுத்து அந்த தொகுதியில் நிற்கிறாங்கன்னா ஏற்கனவே பணம் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு ஓட்டு போட்டோம், நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, 2 பேரோட படம் எடுத்து வைங்க அப்படின்னு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் கேட்பாங்க. ஏன்னா வாங்கி பழக்கப்பட்டாங்க. இவங்ககிட்ட ரெகுலராக பல முறை இவங்களை காசு வாங்கிட்டு தான் எம்எல்ஏவாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ தாவேகா கட்சியினுடைய மிகப்பெரிய முக்கியமான இமேஜ்ன்றது காசு கொடுக்காம ஜெயிச்சு வந்திருக்கோன்றது. மறுபடியும் இவங்களை தேர்தல் நிறுத்தினீங்கன்னா இவங்களை தாவேகா வேட்பாளராக வந்து மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இவன் கொள்ளடிச்சவன், நம்மக்கிட்ட பணத்தை சுருட்டினவன், இவன் காசு கொடுக்கணும், நம்ம ஓட்டு போட்ட அனுப்பிச்சிருக்கிறோம், இவன் வந்து ரிசைன் பண்ணிட்டு வர்றான்னா ஒன்றுக்கு 2 பங்காக காசு கேட்கணும், இப்படி தான் நினைப்பாங்க. இது எப்படி சமாளிக்க போகிறாங்க? ரொம்ப தப்பானாங்க.